சந்திப்பது உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேருடன் ஒளிவரத்தில் பிரார்த்தித்து தொடங்குகிறேன். இந்த கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் அதே போல பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மஹாஜ் பஷீர் அஹமத் அவர்கள் எனக்கு இடதுபக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து தமிழ்நாடு பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பு, அனைத்து பள்ளிவாசல்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு, அதனுடைய தலைவர் அவரும் இன்னொரு பஷீர் அஹமத் தான். பஷீர் அஹமத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பைச் சேர்ந்த சகோதரர் சிக்கந்தர் அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்து தேசிய லீக் கட்சியைச் சேர்ந்த குத்தூஸ் அமர்ந்திருக்கிறார். எனது வலதுபுறம் இந்த கூட்டமைப்புக்கு தலைமை தாக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணை செயலாளர் மௌலவி ராஜா முஃப்தி ஜமாலி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர், மாநில பொருளாளர் சகோதரர் அமீர் ஹம்சா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து ஐஎன்டிஜே இந்தியன் தௌஹீத் ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் முனியர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மன்சூர் காசிபி வருகின்ற வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகிலே தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகப்படுத்தி பிறகு பல்வேறு கட்சிகளினுடைய எதிர்ப்புகளால் இப்போது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய பரிசீலனையில் இருக்கும் வக்ஃபு திருத்த மசோதா 2024 கண்டித்து ஒரு மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தவிருக்கின்றோம். மக்களவையில் இந்த வக்ஃபு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டுமல்ல, பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், எல்ஜேபி, அதே போல ஜனதாதள் யுனைடெட் போன்ற கட்சிகளும் ஆட்சேபனை தெரிவித்தன. இதன் காரணமாக அது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையில் ஒரு 23 பேர் கொண்ட கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு அது தலைநகர் டெல்லியில் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த பணியை செய்து வருகிறது. இந்த சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த வக்ஃப் வாரிய மசோதா சட்டமாகவே தீரும் என்று அவர் பேசியிருக்கிறார். இது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய வரம்பு மீறிய, நாடாளுமன்ற மரபுகளை மீறிய ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்றால் எதற்காக வேண்டிய ஒரு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது? எதற்காக வேண்டி அவர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய கருத்துக்களை கேட்கின்றார்கள்? இவை அனைத்தும் பயனற்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கின்றோம்.
இந்த வக்ஃபு திருத்த சட்டம், அதாவது திருத்த மசோதாவை பொறுத்தவரையில் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கின்ற பல உரிமைகளை பறிக்கின்றது. இந்த சட்டம் முரண்பாடுகளினுடைய மொத்த வடிவமாக இருக்கின்றது. நாட்டினுடைய பொதுவான சட்டங்களையும் கூட மீறி இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சட்டத்தினுடைய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சட்டம் 108A பிரிவு என்ன சொல்கிறது என்றால், சிறப்பு சட்டங்கள், அதாவது இந்த வக்ஃப் சட்டம் மற்ற சட்டங்களை தாண்டி அது செயல்படும் என்று சொல்கிறது. நாட்டில் பல சிறப்பு சட்டங்கள் ஏற்றப்படும் போது அது பொதுவான சட்டத்தை மீறி அந்த ஸ்பெஷல் ஆக்ட் தான் ப்ரிவேல் ஆகும். இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போல லிமிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு வக்ஃபு சட்டத்தில் 107வது பிரிவாக இருந்தது. அந்த பிரிவை நீக்குகிறார்கள். இந்த பிரிவை ஏன் முஸ்லிம் சொத்துக்களை கண்காணிக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தில் இருந்து மட்டும் நீக்க வேண்டும்? லிமிட்டேஷன் ஆக்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து என்டோமெண்ட் இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் 1959 ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய 109வது பிரிவு லிமிட்டேஷன் ஆக்டை, அதாவது கால வரம்பை தாண்டி கூட அது செயல்படலாம் என்று ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தெலுங்கானாவில் உள்ள இந்து என்டோமெண்ட்ஸ் ஆக்டுக்கும் அந்த பிரிவு இருக்கிறது. ஆனால் வக்ஃபு சட்டத்துக்கு மட்டும் அதை கெடுத்துடுறாங்க. இதில் வக்ஃபு சொத்துக்களை ஆய்வு செய்வதற்காக சர்வே கமிஷனர்னு ஒரு ஆள் இருக்கிறார். ஆனால் அந்த சர்வே கமிஷனர் என்ற பொறுப்பை பிரிக்கிறாங்க. இந்த சர்வே கமிஷனர் என்ன வக்ஃப் வாரியம் நியமிக்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல, அரசே நியமிக்கக்கூடிய ஒருவர் தான். அவர் நாட்டில் பொதுவாக சர்வே செய்யக்கூடிய பணி அவருக்கு இருக்கின்றது. அவரை எடுத்து விட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்வேயும் பண்ணுவார். அதே போல அந்த சொத்து அரசு சொத்து என்றால் அதுக்கு அவரே உரிமை கொண்டாடுவார் என்பது மிகவும் மோசமான ஒரு மரபாக இருக்கின்றது. இப்படியாக பல முரண்பாடுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் மொத்தம் 115 திருத்தங்களை கொண்ட ஒரு சட்டம் இதுவரை ஏற்றப்படவே இல்லை. இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் 33 புதிய விதிமுறைகளை உள்ளே நுழைக்கிறார்கள். 45 விதிமுறைகளை மாற்றுகிறார்கள். 37 விதிமுறைகளை நீக்கிவிட்டார்கள். ஆக மொத்தம் 115 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்று என்னவென்றால், வக்ஃபுக்கான உரிமைகள் அனைத்தையும் பறிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இப்படி திருத்தங்களை கொண்டு வந்து நேரடியாக வக்ஃபு சட்டமே இல்லை, 1995 ஏற்றப்பட்ட வக்ஃபு சட்டமே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இப்படியான திருத்தங்களை கொண்டு வந்து வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து தான் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டம் அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவர் மௌலானா காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள், முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபஸ்லுர் ரஹீம் முஜத்திதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோல் திருமாவளவன் அவர்கள் பங்கு கொள்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்களும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய
ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் பங்கு கொள்கிறார்கள். பெருந்திரளாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள். சார், இப்போ ஜேபிசி கமிட்டியோட கூட்டம் நடந்துச்சு. பல இஸ்லாமிக் கட்சியில கருத்து தெரிவிக்காக அனுமதிக்கல அப்படி மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. ஏன் அது என்ன காரணம்? ஏன்னா உங்க பிரதிநிதியா இப்ப உங்க கட்சி சார்பாக சொல்றாரு, வகுப்பு தலைவர் இருந்தாப்ல மற்ற இஸ்லாமிக் கட்சியோட கருத்துக்கு போய் அவர் அனுமதிக்கலையா, ரெக்கமெண்ட் பண்ணல, என்ன காரணம்? இந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாகவே தெளிவான பதிலை சொல்லிட்டாங்க. இந்த கூட்டமைப்பின் சார்பாக இருக்கக்கூடிய எங்கள் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மன்சூர் காசிக் அவர்கள் பங்கு கொண்டார்கள். பள்ளிவாசல் கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய பஷீர் அவர்கள் பங்கு கொண்டார்கள். இதே போன்று அதாவது இதில் என்ன முறை என்றால், உதாரணமாக எனக்கு எப்படி அழைப்பு வந்தது என்றால், நான் ஜேபிசிக்கு எழுதி இந்த மாதிரி உங்களை டெல்லியில் சந்தித்து உங்களுக்கு கருத்து சொல்லணும்ட்டு, அதை மையமாக வைத்து நீங்கள் டெல்லிக்கு வர வேண்டாம், நாங்கள் சென்னைக்கே வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஜேபிசி கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். கணிசமான அளவுக்கு முஸ்லீம்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் அதில் பங்கு கொண்டாங்க. சார், இப்போ வக்ஃப் வாரியம் செயல்பாடுகள் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் முழுமையாக ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு வாதம். அது தவறான வாதம். காரணம், வக்ஃப் வாரியத்திற்கான அனைத்து உரிமைகளையும் தரக்கூடிய அனைத்து உரிமைகள்ங்கிறதையும் நான் அதுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 40வது பிரிவு, அந்த 40வது பிரிவை முழுமையாக இந்த திருத்த சட்டத்தில் எடுத்து வைப்பாங்க. இந்த 40வது பிரிவு என்னன்னா, ஒரு வக்ஃபு, ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமை இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 1995 வக்ஃபு சட்டத்தில் இருக்கு. அப்படி தீர்மானிக்கும் போது வெறுமனே வாரியத்தினுடைய கூட்டத்தை நடத்தி தீர்மானிப்பதல்ல, அதற்கென்று சில முறைகளை இந்த 95 சட்டமே சொல்கிறது. அதற்கான எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், எப்படி அறிக்கைகளை வாங்கணும், அந்த அறிக்கைகள் அரசுக்கு செல்ல வேண்டும். சர்வே கமிஷனரை வைத்து, சர்வே கமிஷனர் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசாங்கத்தினுடைய அதிகாரி, அவர் சர்வே செய்யணும். அதற்கு பிறகுதான் வக்ஃபு வாரியம் இது வக்ஃபு சொத்தா அல்லவா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அப்படியே வக்ஃப் வாரியம் தீர்மானித்த பிறகு அதில் சர்ச்சை வந்தாலும் கூட கவர்மெண்ட் வில் ஹேவ் ஓவர் ரைடிங் எஃபெக்ட். அதாவது அரசு அதையும் மீறி ஒரு நடவடிக்கை எடுக்கலாங்கிறது 1995 சட்டத்திலே இருக்கு. எனவே இந்த உரிமை அனைத்தையுமே பலிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை. 1995 சட்டமும் சரி, அந்த சட்டமும் கூட ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு தந்த பரிசீலனையினுடைய அடிப்படையில் அந்த சட்டம் ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு 2013 மீண்டும் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கும் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ இருக்கக்கூடிய சட்டம் முழுமையாக அனைத்து தரப்பினர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று. ஒரு முரண்பட்ட சட்டமாக இது இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், இந்த வக்ஃபுக்கு யாராவது ஒருவர் சொத்தை வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால் அவர் 5 ஆண்டு காலம் பிராக்டிசிங் முஸ்லீமாக, இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த பிராக்டிசிங் முஸ்லீம்னா என்ன டெஃபினேஷன்? அவர் தாடி வச்சிருக்கணுமா, தொப்பி வச்சிருக்கணுமா, அல்லது 5 வேளை தொழுகணுமா? இதை யார் அதற்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? இது இல்லை. ஆனால் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ல 2 அடுக்காக வக்ஃப் நிர்வாகம் இருக்கின்றது. மத்திய வக்ஃப் கவுன்சில் இருக்கிறது. அதுக்கு 23 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அந்த 23 பேர்ல குறைந்தபட்சம் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுது. ஆனால் அந்த விதிமுறைகளை பார்க்கும்போது ஏறத்தாழ அதுல 13 பேர், 56 விழுக்காடு முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெறலாம் சொல்றாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யலாம், வக்ஃபுக்கு நன்கொடை அளிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பிரிவை நீக்கிவிட்டார்கள். ஆனால் வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில், அது சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலாக இருந்தாலும் சரி,
அல்லது மாநில வக்ஃப் வாரியமாக இருந்தாலும் சரி, அங்கே முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெறலாம்னா இது எந்த அளவுக்கு முரண்பாடுகளுடைய ஒரு மொத்த வடிவமாக இந்த வக்ஃப் சட்டம் மசோதா இருக்கின்றது என்பதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சார், இப்போ வக்ஃபோட செயல்பாடு எப்படி இருக்கு சார்? மக்களுக்கு குறிப்பா வந்து அதை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. சொத்துக்கள் வந்து நிறைய இருக்கு, அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையை பயன்படுத்திக்கிறாங்க, உறுப்பினர்களுக்குள்ளான ஒரு செயல்பாடு இருக்கு. மக்களுக்கு அதை என்ன மாதிரி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள்? அதாவது எல்லா இடங்களிலும் முறைகேடுகள் இருக்கும், அதே போல இங்கேயும் முறைகேடுகள் இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த முறைகேடுகளை தடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம், ஒரு கட்டமைப்பு இந்த வக்ஃப் சட்டத்தில் இருக்கு. உதாரணமாக யாராவது முறைகேடு செஞ்சாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த சட்டத்தில் வழிவகுக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா